அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவர் ஒரு தொழுகையை மறந்துவிட்டால் நினைவு வந்தவுடன் அதை அவர் தொழுது கொள்ளட்டும். இதை தவிர அதற்கு வேறு பரிகாரம் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 597. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் மறதியாளனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மறதி என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அம்சம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மறதி ஏற்படுவது இயல்பு. அந்த வகையில் சரியாக தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறதியின் காரணமாக ஏதாவது ஒரு தொழுகையை விட்டுவிடக்கூடிய சூழல் நிச்சயம் ஏற்படும். திடீரென்று நாம் இந்த வேளையை தொழுகையை தொழவில்லையே என்று அவருக்கு நினைவுக்கு வந்தால் அவர் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. எந்த வேளை தொழுகை அவருக்கு மறதியின் காரணமாக விடுபட்டு விட்டதோ அந்த தொழுகையை நினைவு வந்தவுடன் தொழுதுவிட்டால் அதுவே அந்த மறதிக்கான பரிகாரம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே மறதியின் காரணமாக தொழுகை விடுபட்டு விட்டால் அதற்காக பயப்படுவதோ கவலைப்படுவதோ அழுது புலம்புவதோ தேவையற்றவை. மாறாக நினைவு வந்தவுடன் விடுபட்ட தொழுகையை தொழுதுவிட்டால் போதும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.